அம்மா வேணாம், அப்பா வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து ஊரில் இருக்க பொம்பளைங்களாம் உட்கார வச்சு நீங்கள் அம்மாவா அக்காவா அம்மாவா அப்பாவா அக்கா ஏதாவது ஒரு ஒட்டுது. அது மனைவி மீது விவாகரத்து வழக்கு போடும்போது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டை வந்து ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் கிளாஸ் பொறுக்கி மாதிரி வந்து அந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்தப்பார் திரிஷாவை. அது என்னவோ அப்படியே வந்து பேர் அழகி மாதிரி என்ன பெரிய இது மும்பையில் இருக்கிற மாதிரி ரெட் லைட் ஏரியா ஒன்று தொடங்கி முடியா ஆரம்பிச்சுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சு கல்கட்டாவில் சோனா கஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அதுவும் பக்கத்துலேயே அனைவர் பக்கத்தே போடு. அப்போ அப்படி தானே இருக்குது. கொண்டாட்டி ஜெயிக்கிறதுலாம் ஒரு ஒரு இதுவாது, அது ஒரு சாதனையாது. ஒர்த்து இல்லைன்னு பேசுறிய நீ, நியாயமா? அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அது 24 வருஷம் குடும்பம் நடத்திட்டு ஒர்த்து இல்லைன்றான். அவங்க சொன்னால் என்ன ஆகும் இவன் நிலமை? அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேங்க, 2 பிள்ளையை பெற்றுட்டேன், அவன் ஒர்த்தே இல்லைங்க அப்படி சொன்னால் எப்படிமா இருக்கும்? என்ன ஆகும் இவன்? அது திமிர் இல்லை, அது ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறது. ஒர்த்து இல்லை 2 பிள்ளையை பெற்றுக்கிட்ட கேட்க வேண்டிய வருதுமா வராதுமா? தனிப்பட்ட வாழ்க்கையாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க. அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், வந்து எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும். நீ என்ன சொல்கிற? வரும்போதே எப்படி வேணா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வரும்போதே வில்லங்கத்தோட வர என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வில்லங்கன்னா திரிஷாவோட வர. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் நினைச்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 7ஆம் தேதி வந்து மகளிர் தின கொண்டாட்டம் தாவேகா சார்பில் நடந்திருக்கு. அந்த கொண்டாட்டத்தில் வந்து விஜய் பல்வேறு இல்லத்தரசிகளை கவரும் விதமாக பல வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஒரு விஷயம் இருக்குமா, இவர் வந்து மாற்று அரசியல்னு சொல்லி தான் மாற்ற சொல்லலைன்னா கூட இப்போ ஏற்கனவே இருக்கிற 2 கட்சி இருக்குது, இது வேண்டாம், 3வதாக வந்து ஒரு கட்சி வேணும்னும் போது பார்த்தா அப்படி தான் வந்து மாற்று முறை அரசியல் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து நாம் தமிழர் வாக்களிக்கிறாங்க. இப்போ இவர் உள்ளே வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த குட்டையை குழப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு ஏற்கனவே என்ன சொன்னார், 2 கண் திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள்னு சொல்லி சொன்னார். அது ஒரு பெரிய பேசும்போது சர்ச்சையாச்சு அது, சரிங்களா? அதில் ஒரு தெளிவற்ற நிலைப்பாடு இருந்து பேசினாங்க. அதுக்கு பிறகு இப்போது 2 திராவிட கட்சிகள் வந்து என்ன அறிவிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எதாவது கேட்டால் இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ, டிஎம்கே மேனிஃபெஸ்டோ, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு காம்போவாக, அதுக்கப்புறம் இவர் தாய் மாமன் சீர்ன்றதெல்லாம் ஒன்று போட்டு ஒரு காம்போவாக தான் கொடுக்கறதான் பார்க்குறேன் நான். ஏற்கனவே இவங்க சினிமாவில் பேசின வசனங்கள்லாம் வந்து சிலாகிச்சானுங்க. இந்த டிவிக்கில் இருக்கிற இந்த தற்கொலை பசங்கள்லாம் என்ன சொன்னா, எங்கள் தலைவர் என்ன வசனம் பேசியிருக்காரு தெரியுமா, என்ன பாடி இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிலாம் பிரச்சாரத்தை பண்ணானுங்க இந்த பசங்க. இப்போ நான் கேட்குறேன், இலவசம் குறித்து உங்கள் தலைவர் என்ன பேசினார் கத்தி படத்தில்? இலவசம் குறித்து பேசுகிறாங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நடந்தது தான் அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த கரப்ஷன். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸோடு சேர்ந்து தான் வந்து திமுகவும் சேர்ந்து தான் அந்த கரப்ஷனே வந்து உருவாச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனால் அதே காங்கிரஸோட கூட்டணி பேரம் பேசியிருந்தீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸோட கூட்டணி பேரம் பேசி, அதுவும் ஊழல் கட்சி தான் காங்கிரஸும். அப்போ ஊழலுக்கு எதிரானு சொல்லிட்டு எனக்குன்னா அங்கே வந்து காங்கிரஸோட பேரம் பேசுனீங்க. அந்த பேரம் முடியல, அவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்றது அது கலைஞ்சு, அது வந்து அது ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி முதல்வர் பதவி ஒரு கனவோ விஜய்க்கு, அதே மாதிரி அது கனவாயிடுச்சு கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி. சரி, அது போட்டோம். இப்போது இந்த மேனிஃபெஸ்டோ 2 மேனிஃபெஸ்டோ சேர்ந்து நீங்கள் போடும்போது இதில் என்ன தனித்துவம் இருக்குது உங்கள்கிட்ட என்ன தனித்துவம் இருக்குது? சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுப்பீங்க இந்த திட்டத்துக்கு, இதெல்லாம் ரைட், இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இதோட நல்லா கூட சிறப்பாக நம்ம இல்லை ஒரு நேரத்தில் வந்து விஜய் அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க ஓசி 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 ஓசி. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பேர் மாற்றுறாங்கம்மா. இப்போது ஓசின்றது கொச்சையாக இருக்குது, இப்போ இலவசன்றது அதே தானே பண்ணியிருக்காங்க. அதான் இலவசம்ன்றது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலை இல்லாமல் கொடுத்துதான். அப்புறம் விலை இல்லைன்னு ஒரு பேர், அதுக்கப்புறம் கட்டணம் இல்லைன்னு பேர். டேய் எப்படி சொன்னாலும் ஒன்று தான்டா, அது ஓசி தான். கடைசியாக ஷார்ட்டாக சொன்னால் ஓசி, எழுத்துக்கள் ஒன்றும் சொல்லலாம், ஆனால் மீனிங் எல்லாம் ஒன்று தானே. ஆக சரி, அப்படியே கூட நீங்கள் கொடுக்கறதா கூட இருக்கட்டுமே. இதில் எங்கே டிஃபர் ஆகி நிற்கிற நீ திராவிட கட்சிகளை? அவன் 2000னா நீ 2500 கொடுக்குறேங்கிற தானே? அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? திமுக 200 ரூபாய், சாரி 2000 ரூபான்னு சொன்னால் நீ 2500, அவங்க
2500 சொன்னால் நீ 3000 சொல்லியிருப்பியா? அவங்க 3500 நீ 4000 சொல்லியிருப்பியா? ரெண்டு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்களோ அதைத்தானே நீ வந்து இப்போது அப்போ உங்ககிட்ட என்ன மாற்று எதுக்காக உனக்கு தேர்வு செய்யணும்? அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முதலமைச்சர் பதவி அவங்கெல்லாம் எப்படி இலவசத்தை கொடுத்து முதலமைச்சர் பதவியை வாங்குறாங்களோ இது அதே மாதிரி நீயும் முதலமைச்சர் பதவியை வாங்கணும். இதாண்டி உனக்கு என்ன தனித்துவம் இருக்குது? அப்போ அப்படியே இந்த பக்கம் வந்து பாருங்கள், நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமே அது கடுமையாக எதிர்க்கிறாங்க இல்லையா? வெறும் வந்து வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது மட்டும் கிடையாது, லஞ்சம் கொடுக்கறது மட்டும் கிடையாது, சிங்கிள் டீ கூட கிடைக்காது. அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலவச திட்டங்களை கடுமையாக எதிர்க்கிறாங்களே. வாக்கு வருமா வராதான்றதை பற்றிலாம் கவலை இல்லையே. அப்போ கொள்கையில் உறுதியாக நிற்கிறாங்கல்ல, அதுதானே தனித்துவம்ன்றது. இப்போ டிவிகேக்கு என்ன தனித்துவம் இருக்குது? ஒரு தனித்துவமும் கிடையாது. இதை வேணால் சொல்லலாம், பெண்கள் வந்து தற்கொலைத்தனமாக பேசுகிறாங்கல்ல. அப்புறம் மகளிர் கூட்டத்தில் வந்து நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் பேசுனதே வந்து நிறைய முரண்கள் இருக்குது. சரி, ஏதோ வந்து பார்த்தா ஆளுக்கு தலா 2000 ஒரு வாட்சை கொடுத்துட்டீங்க. என்ன எவ்வளோ அறிவார்ந்த விஷயங்கள் இருக்குது. பழையபடி மீண்டும் பெண்களை வந்து இப்போ வந்து ஏதோ இந்த புடவைக்கு அடிமை, நகைக்கு அடிமை, அப்புறம் வாட்ச், இது மாதிரி ஆடை ஆபரணங்களுக்கு வந்து அடிமை மாதிரி தான் வச்சுருக்கீங்க. ஒரு மகளிர் தினத்தில் நீ புரட்சிகரமாக நீ என்ன சிந்திச்ச? அறிவார்ந்த புத்தகங்கள் எவ்வளோ கொடுங்க, சரி அது புத்தகங்களை தாண்டி இன்னும் எவ்வளோ பண்ணலாமே இல்லையா? அப்போது உங்ககிட்ட வந்து எதுவும் திட்டங்கள் எதுவும் கிடையாது. இப்போதைக்கு பிரச்சனை என்ன? மனைவியை சமாளிக்கணும். மனைவி கேஸு அதுன்றாங்க. நம்ம கவனம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மக்களுடைய கவனம் வந்து அதில் போயிடுச்சு. அவங்கள மடைமாற்றி பெண்களுக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்லி கொண்டு வரணும்னு இருக்கேன். இல்லை எங்கே பாதுகாப்பு இருக்குது? சரி, அதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திட்டங்கள் அறிவிக்கிறீங்க, சலுகை திட்டம், அதெல்லாம் பெண்களை வந்து பாதுகாக்கிறேன்னு சொல்லிங்கன்னா உங்களால் முடியுமா? முடியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ண முடியாதுல்ல. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு நீங்கள் தருவீங்க? உங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்புன்றது ஊர் வெளிச்சமாயிடுச்சு இன்றைக்கி இல்லையா? அப்புறம் வந்து நீங்கள் பெண்களுக்கு நான் வந்து அதுவும் வேலுநாச்சியார் பேரில் நீங்கள் பாதுகாப்பு வாட் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஓவர் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லை? வாட் ப்ரோ, இட்ஸ் ஓவர் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு அவங்க தெரிஞ்சிருச்சு, இனி இது வந்து இந்த கட்சியை வந்து கடை சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம வந்து இந்த கட்சிகள் சொல்கிற மாதிரி இன்னும் மேனிஃபெஸ்டோ வந்தால் தான் தெரியும் அதில் என்னென்னலாம் ஆக்க போகிறீங்க. நீங்களே சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ கொடுக்கறதே வந்து அது வந்து நஷ்டம் தானே. எப்படின்னா டிக்கெட் இல்லாமல் வந்து ஒரு பக்கம் நீங்கள் கொடுத்தாலும் அது வந்து நஷ்டம்தான். கண்டிப்பாக எடப்பாடி என்ன செய்யறாரு, ஆண்களுக்கும் நாங்கள் இலவசத்தை கொடுப்போன்றார். எவ்வளோ பெரிய விஷயம். போக்குவரத்து துறை இழுத்து மூடி, போக்குவரத்து துறை நான் சரி இவ்வளோ பண்ணுறீங்கல்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட பஸ்ஸில் மட்டும்தான் அப்படி இருக்குது, நான் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ ஆக்கிடுறேன். எங்கேருந்து? கன்னியாகுமரியிலேருந்து வர பஸ்ஸை ஃப்ரீ ஆக்கிறியா? மதுரையிலேருந்து வர பஸ்ஸை ஃப்ரீ ஆக்கிறியா? திருநெல்வேலியிலேருந்து வர பஸ்ஸில் ஃப்ரீ ஆக்கிறியா? ஏதாவது ஒரு சொல்கிறான், அதான் சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு பிளான் இருக்கா பண்ண. பிளைண்டாக இருக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு கடற்கன்னு படிக்கிறேன். இது மிஷின் மாதிரி. சரி, இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஒரு ஃபண்டு? போக்குவரத்து துறை ஊழியர்களுக்குமா நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குது. பென்ஷன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குள்ள ஈக்குவல் பென்ஷன் கிடையாது. நான் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட், நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ள எம்ப்ளாய்களுக்கு உள்ள அந்த பென்ஷன் இருக்குல்ல, அது கிடையாது. ஸோ இந்த சொல்லுவாங்களே அந்த பொதுத்துறை நிறுவனம் தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஸ்கேல் வச்சு அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க, தவிர ஈக்குவல் பென்ஷன் கிடையாது. இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் எப்படி சம்பளம் வந்து அந்த பேசிக் பே வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்களோ அது கிடையாது. சரிங்களா? அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே இந்த சைடில் இன்னும் ஆவின்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், வெளியில் சொல்லிக்கலாம் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு. பென்ஷன்லாம் கிடையாது, சும்மா கன்சால்டேட் பே மாதிரி ஒரு தொகையை கொடுப்பாங்க, அவ்வளோதான். கருணை தொகை மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான், தவிர பென்ஷன் கிடையாது. அப்போது டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பென்ஷன் வந்து ஒரு சரியான பென்ஷன் கிடையாது. செட்டில்மெண்ட் ஆகாமல் இன்னும் எவ்வளோ இருக்குது. இன்னும் அவங்களோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கோரிக்கைக்கு மேலே. நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, அவங்க கோரிக்கை ஒரு 30 கோரிக்கைக்கு மேலே இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் நான் பஸ்ஸை ஃப்ரீயாக விட்டுறேன். அதுவும் எங்கேருந்து? எல்லா பஸ்ஸும் தான் அப்படி தானம்மா. அப்போ நீங்கள் நான் இங்கேருந்து திருச்சி மதுரை எல்லாம் போனால் எல்லாம் ஃப்ரீயாக. அப்போ புரியுதுங்களா? இங்கே என்ன பிளைண்டாக என்ன கேட்டாப்பா, நம்ம எப்படியாவது இந்த முதலமைச்சர் போய் உட்காந்த பிறகு பார்த்துக்கலாம், அப்போ இதை அள்ளி விடு. அப்போ என்கிட்ட கேட்டால் நான் இன்னும் கூட ஒரு பெரிய பட்டியல் போட்டு கொடுத்துருப்பேன்.
என்னன்னு கேட்டினா கவர்ச்சிகரமான திட்டம் அப்படி சொல்லி கொடுக்கலாம். என்னன்னு கேட்டினா பெண்களுக்கு வந்து ஹேர் பேண்ட் கொடுப்பேன், பெண்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் கொடுப்பேன். மகளிர் வந்து எப்படி வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த உடைக்கும் ஆபரணங்களுக்கும் இதெல்லாம் கொடுத்தா மயங்கிடுவாங்கடா பெண்கள். அப்போ இன்னும் ஒரு அறிவார்ந்த பெண்களாக நீங்கள் நினைக்கல, மதிக்கலை. அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோ படித்து வருது. சரி, நான் அப்படியாவது பார்த்தோம்மா, இந்த எஜுகேஷன் சைடில் வருவார், பெண்கள் வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாய்ப்பு பெரிய திட்டங்கள் ஏதோ ஒரு பெரிய ட்ரீம் ஏதாவது இருக்கும், தெரியும் ஒன்றும் இருக்காதுன்னு. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு நப்பாசை என்னன்னா, சரி எஜுகேஷன் சைடில் வந்து ஏதாவது வந்து பெண்களுக்கு ஏதாவது அறிவிப்பார்னு பார்த்தா ஒன்றுமே நீங்களே சொல்லுங்கள். எஜுகேஷன் பிள்ளைகள் அது ரெண்டு டிகிரி வச்சுருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைங்களும் ரெண்டு டிகிரி வச்சுருக்கு. சரி, அதுதான் சொல்ல கடைசியாக இப்படி வருவோம். நீ வந்து ஈக்குவல்னு சொன்ன, பெண் இடையாளர் ஆண் இடையாளர்னு சொல்லி ஈக்குவலாக சொன்னதா. இப்போ நாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 117 அறிவிக்கிறாங்க. 234 தொகுதிக்கு 117. அதையாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் என்னப்பா 117 சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்ப்பா, இது நான் சொல்கிறேன் 200 தொகுதி பெண்களுக்கு கொடுப்பேன், 34 தொகுதி நான் ஆண்களுக்கு கொடுக்குறேன். சொல்லு பார்க்கலாம். சொல்லலாம்ல. ஏன் 117 சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள் 150 சீட்டு கொடுப்போம்ப்பா நான் பெண்களுக்கு, மீதியெல்லாம் ஆண்கள் போட்டிட்டோம். இந்த போட்டியிடுறதுக்குமே இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுலையுமே இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதுல வந்து என்னன்னா, வடசென்னை பகுதி அந்த சைட்ல வந்து மக்கள் இயக்கத்துல ரொம்ப வருஷமா, நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அந்த இதுல தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து நிர்வாகிகள் பெரிய தனக்கு மேல இருக்கிற பொசிஷன்ல இருக்கிற நிர்வாகிகள் வந்து பணத்தை வாங்கிட்டு வேற போஸ்டிங் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இளைஞர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணல. உண்மை. ஏன்னா இப்போ நடந்த சம்பவத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முந்தானத்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். காங்கிரஸோட ஏன் வந்து அவர் டெல்லி நண்பர் வந்து ஆக்சுவலாக இங்கே இருந்தவர் தான், இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டார். அவர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார், ஜேர்னலிஸ்ட் அவர். அப்படின்னு ஏன் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து பல காரணங்கள் எடுக்கினார். அது நீண்ட இது. ஒரு காரணம் மட்டும் ஒதுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கசப்பு ஒன்று இருக்குது காங்கிரஸ் மேலே. இவங்க டிவிக்கே வந்த உடனே மற்ற கட்சிகள்லேருந்து வெளியேறி போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா. அதில் பெரும்பான்மை யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் நெஞ்சமாக இருந்த அந்த காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் வந்து, அதாவது நான் சொல்கிறதுன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு நிர்வாகி லெவலில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பகுதி செயலாளர் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிறாங்களா, நிர்வாகி லெவலில் தொண்டர்கள் கிடையாது. நிர்வாகிகள், பல நிர்வாகிகள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து விலகி போய் வந்து டிவிக்கில் வந்து எரிஞ்சிட்டாங்க. ஏற்கனவே இங்கே பலவீனமாக இருக்கிற காங்கிரஸ் வந்து ரொம்பவும் வந்து கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் போயிட்டு அதில் சேர்ந்து அதுலேயே ஒரு அதிருப்தி இருக்குது. காங்கிரஸ் வந்து ஏன் கூட்டணிக்கு மூவ் பண்ணாங்கன்னா இதுதான் காரணம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சொல்கிறாங்க, கேரளாவில் வந்து காங்கிரஸில் இருந்த நிர்வாகிகள் பல பேர் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேனர் வைக்கிறது, விஜய்க்கு ஆதரவான ஆட்களாக மாறி இருக்கிறாங்க. காங்கிரஸ் மூவ் பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம். டிவிகே கிட்ட வந்து கூட்டணிக்கு போகலாமான்னு சொல்லி மூவ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு காரணம் சொல்லும் போது காங்கிரஸில் இருக்கிற பல நிர்வாகிகள் வந்து மாவட்ட வாரியாக வந்து இப்போ வந்து டிவிக்கில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால், ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த வாய்ப்பு வழங்காமல் இவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து அதிருப்தி தானே. எப்படி இருந்தாலும் அது நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. என்றைக்கு தான் எப்போ வந்து மேல்மட்டத்தில் நிர்வாகிகளே காலகாலமாக விஜயோட இருந்தவங்க இல்லையே. ஸ்ரீயானந்த் ஒருத்தர் இருக்கலாம், ஆதவர்ஜினா யார், மரியம் செல்வம் யார், அடுத்து நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. விஜயோட வந்து காலங்காலமாக அந்த ரசிகர் மட்டத்தில் இருந்தவங்களோ அதை ஒருங்கிணைச்சவங்களாம் பெரிய இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால் பாருங்க, இவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏதாவது அதிகாரம் இருக்கா? இல்லை. ஒரு 2-3 பேர் வெங்கட்ராமன் அவன் இவன் ஏதோ போட்டிருக்காங்க இல்லையா, நான் கேட்குறேன். நான் என்ன அதில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஏதாவது பவர் இருக்குது? மகாலிபுரத்தில் வந்து அந்த இதில் அந்த ஸ்டாம்பேட்டில் இறந்தவங்க வந்தாங்கல்ல,
அவங்க அந்த கூட்டத்தில் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே உடனே தகராறாச்சு. இந்த வெங்கட்ராமன்ற ஒரு நிர்வாகி, இன்னொருத்தர் வந்து இஸ்லாமியர் பேர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பேரளவுக்கு இருக்கிறாங்க சும்மா. ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தை காலங்காலமாக உழைச்சவங்க யாரும் வந்து முதல் இடத்துல வரல. மாவட்ட செயலராக சில பேரை போட்டிருக்கிறாங்க, எல்லாரையும் சில பேர் போட்டிருக்காங்க. ஆனாலும் கூட சீட்டு கொடுக்கும்போது அங்கே வந்து யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டுன்ற அடிப்படையில் வந்துருக்குன்னா இவங்கெல்லாம் வந்து பின்னுக்கு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. அதுக்கு கோரிக்கை வந்து கரெக்டான கோரிக்கை. அந்த வந்து பிரச்சனை எழுப்பக்கூடியது வந்து நியாயமான பிரச்சனை தான். அப்போ விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து காலகாலமாக நாங்கள் இருந்துமே எப்போன்னு சொன்னால் அதுக்கு நான் சொல்கிறேனே, இவங்க முழுக்க அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மாவட்ட நிர்வாகிகள்லாம் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க, யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் நிர்வாகியாக போடணுன்ற அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ சாதாரண தொண்டர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். அதை விட விஷயம் என்னென்னா, அஜிதான்ற அந்த பொண்ணு வந்தாங்கல்ல இதில் வந்து திருநெல்வேலியிலேருந்து, அவங்க அண்ணெல்லாம் வந்து டிஎம்கேல இருந்துருக்குறாங்க. ஆனாலும் விஜய்க்கு ரொம்ப விசுவாசியாக இருந்திருக்கிறாங்க. விஜய் வந்து திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு போனால் அங்கே வந்து அவங்க வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு எல்லாமே வந்து அப்படி அவ்வளோ ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த பில்லா ஜெகன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தங்கை தான் அந்த அஜிதான்றது. அவங்க வந்து இவ்வளோ இங்கே வந்து உண்ணாவிரதம் அதெல்லாம் பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து பண்ணுச்சு. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மகளிர் அணின்னு சொல்லி ஒரு அணி உருவாக்கி அந்த அணியே கிடையாது. மகளிர் அணின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதில் மாநில நிர்வாகிகள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இப்போ மகளிர் அணியாக உருவாக்காத ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வந்து தினம் கொண்டாடுறன்னு சொல்லிட்டு பண்ணது முழுக்க தன் மனைவியை வந்து சமாளிக்கிறதுக்காகவும் தான் பண்ணது. சரி, அதையாவது முழுசாக பண்ணியான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லை. எப்படி ஒர்த்து இல்லை? அதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைலாம் நீங்கள் ஒன்றும் பார்த்துக்காதீங்க. அது அவ்வளோ ஒர்த்து இல்லை. அது எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை தெரியுங்களா? அது கண்டிப்பா இத்தனை வருஷம் தன்னோட ஆமா 24 அப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. 8 வயசுல வெற்றி படம் அதுல இருந்து நீங்க வந்து நடிகராக நீங்க பயணிக்கிறீங்க. அதில் உங்களை செதுக்கிறதே அவங்க அப்பா தான். அவர் வந்து ஒர்த்து கிடையாது. யாரு அப்பா இன்னைக்கு வந்து ஒர்த்து கிடையாது. 24 வருஷம் வந்து உங்களோட மனைவியாக வாழ்ந்தாங்க, அவங்க ஒர்த்து கிடையாது. நீ தான் பெத்த 2 பிள்ளைகளும் இல்லையா, அவங்க ஒர்த்து கிடையாது. இந்த கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த விஜய் மக்கள் இயக்கம், அவங்களும் தொண்டர் கிடையாது. யார் ஒருத்தர் சொல்லுங்க? ஒருத்தர் யார்? இல்லை அந்த ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தர் யாரு? ஒருத்தர் இல்லைன்ற சரியா? அப்போ ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தர் யாரு? அப்படி ஆயிடுது இல்லைம்மா, தப்பு இல்லையா? யாராதான் நியாயம். ஒரு நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து அப்பாவோட எனக்கு கருத்து வேற்றுமை, அது இயல்பாக எல்லா குடும்பத்தையும் நடக்கும். சராசரி குடும்பத்தில் அப்பா கிட்ட வந்து உரசல் இருக்கும். அது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை போடுறானுங்க சரிங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் அம்மா கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. அம்மா மூலமாக அப்பா கிட்ட, அதுக்காக வந்து முற்றிலுமாக கட் பண்ண மாட்டாங்க. அம்மா மூலமாக அப்பா கிட்ட பேசுவாங்க. பல பிள்ளைகள் இன்றைக்கி அப்படி தானே இருக்காங்க. ஒரு மீடியேட்டராக தான் இருப்பாங்க பல வீட்டில் அம்மாங்க. என்னங்க என்ன வந்து ஏங்க அதை சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்க, அதை சொல்கிறாங்க என்ன என்ன ஒரு படத்தில் சந்தானம் பேசுவார் பாருங்க இது. அப்போ இந்த வீட்டில் நான் இருக்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்க, அவர் போக சொல்லுமா சந்தானம் பேசுவார்ல. அது மாதிரி வந்து பல வீடுகளில் நடக்க தான் செய்யுது. அதனால் அம்மா விட்டு தர மாட்டாங்க. மனைவி கூட சொல்கிறேன், பெரும்பாலும் அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருவாங்க, மனைவி பேச்சு கேட்டு அம்மா கூட தள்ளி விட்டுருவாங்க. அது மாதிரி கேஸும் இருக்குது. சரின்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இருக்குது. பல குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சொல்கிறத கேட்டு முதியோர் இல்லத்தை சேர்த்த பிள்ளைங்கள்லாம் இருக்கிறானுங்க. சொசைட்டியில் எல்லாமே இருக்குது தான் செய்யுது. ஆனால் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க விட மாட்டாங்க. சரி, அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டிக்கிட்டு கருத்து வேற்றுல பிரிஞ்சவங்க கூட பிள்ளைகளை விட மாட்டாங்க. கரெக்டாக? அதுவும் வந்து தந்தைக்கு வந்து மகள் மீது பாசம் இருக்கும், விட்டே கொடுக்க மாட்டாங்க. மகன் மீதை விட மகள் மீது பாசம் இருக்கும். அப்போ இவன் எந்த கேஸும் இவன் எந்த லிஸ்ட்டில் இவனை வைக்கிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது படிப்படியாக சொல்கிறது புரியுதுங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வந்து பேச மாட்டேன், அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பேச்சு கட்டு நீ வந்து முதியோர் இல்லத்தை சேர்த்துடுவேன், இல்லை வீட்டில் சேர்க்க மாட்டேன். அப்போ மனைவியோடு இருக்கு, மனைவிக்கிட்டே கருத்து வெட்டு வேணாம், பிள்ளைகிட்ட இருக்கணும். அது பிள்ளைகிட்ட தான் இருக்கணும்னா மகள்கள் வந்து விடவே மாட்டாங்க. எல்லாம் எந்த தந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மகள் மீது பாசமாக இருப்பாங்க இல்லையா? காரணம் கிட்டனா அவங்க வந்து ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவாக தான் பார்ப்பாங்க மகளை. தன்னுடைய பெத்த அம்மா எப்படியோ, அம்மா இல்லாதவங்க கூட மகளை வந்து என்ன செய்யணும்னா அம்மா வடிவத்தில் பார்ப்பாங்க.
இவன் எந்த ரகம்? நீங்களே சொல்லுங்க. இவன் என்ன ஜென்மம்? என்ன ஜென்மம் தானே கேட்க வேண்டியதா இருக்கு. இவன் என்ன பிறப்பு? எங்கே கோளாறு? இவன் மனுஷனா? முதல்ல எல்லா கேள்வியும் வருதா இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் தான் செய்வாராம், அம்மா வேணாம், அப்பா வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் வந்து ஊரில் இருக்க பொம்பளைங்களாம் உட்கார வச்சு, நீங்கள் அம்மாவா அக்காவா, அந்த வசனங்கள் இது அம்மாவா அப்பாவா அக்கா, ஏய் ஏதாவது ஒரு ஒட்டுதா? அது அவன் பேச நெஞ்சில் ஏதாவது நம்ம ஒட்டுற மாதிரி இருக்காமா? எல்லாமே நடிப்பாக தெரியுது. ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, டூ ஃபெயில். அரசியலில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், இனிமேலும் ஜெயிக்கிறது. ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேலை பண்ணப்பார். இது நீ யானை உதாரணம் சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் சொல்லி கடைசியில் நீ வந்து இந்த மகளிர் தினம்லாம் வந்து இந்த ஸ்கீமு அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நீ பண்ணல மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்கள் வந்து எல்லாத்தையும் திட்டத்தை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதெல்லாம் வேறு, எல்லாம் கூட போட்டோம். ஆனால் மனைவி மீது விவாகரத்து வழக்கு போடும்போது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டை வந்து ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் கிளாஸ் பொறுக்கி மாதிரி வந்து அந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்தப்பார் திரிஷாவை. அது என்னவோ அப்படியே வந்து பேரழகி மாதிரியும் இல்ல, அது வந்து சில பேர் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா நட்பு அடிப்படையில கூட இருக்கலாம். இல்லம்மா, அதெல்லாம் நம்ம நீங்களும் படிச்சவங்க சொல்றீங்களா? நியாயமா இல்லை? சில பேர் சொல்றாங்க, பார்க்கும்போதே சில பேர் அதுதான் சொல்றாங்க, அதுதான் தப்புன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மனைவியை விட யாரும் அன்பில் சிறந்தவங்க கிடையாது, மனைவியை விட யாரும் அழகில் சிறந்தவங்க கிடையாது அப்படிங்க சொல்றது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுக்கவும் மறுக்காமல் மறுத்தாவது இருக்கணும். மறுத்துட்டு கூட்டு வந்தால் இது பெருசாக இருக்காதுமா. நீங்கள் அந்த மாதிரி என் மனைவி சொல்கிறதுலாம் ரொம்ப முற்றிலும் தவறானது. சில நடிகைன்னு சொல்கிறாங்க, நான் எந்த நடிகையுமே நான் வந்து அந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே வந்து என்கிட்ட நட்பில் இருக்கிறாங்க, என் அக்கா தங்கை கூட சொல்ல வேண்டாம், நட்பில் இருக்கிறாங்க, யாரும் தவறாக வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை விட்டு வந்தால் விட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாமல் அதுக்கெல்லாம் ஆமாம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸோடு வந்தால் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மணமகள் உடைன்றது அதுதான். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாமா தனிப்பட்ட, எல்லாரும் இப்போ அந்த கதையை சொல்கிறாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது சரி நியாயம் இல்லைல்ல. அது தனிப்பட்ட வாழ்க்கைன்றது அது சரியானது கிடையாது. எது தனிப்பட்ட வாழ்க்கை? இப்போ பல பேர் சொல்கிறாங்க தனிப்பட்ட வாழ்க்கை, பிஜேபியில் இருக்க வானதி சொல்கிறாங்க அது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த மாதிரி சொல்கிறாங்க. சங்கீதாவுக்கு நீதி கிடைக்கணும். யார்? ஒரே கட்சியிலே 2 பேர், 2 பெண் தலைவர்கள். பிஜேபியில் இருக்க வானதி என்ன சொல்கிறாங்க, அது தனிப்பட்ட விஷயம். அது இந்த தமிழிசை என்ன சொல்கிறாங்க, சங்கீதாவுக்கு நீதி கிடைக்கணுன்றாங்க. ரெண்டாவது இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா நயினார் வந்து முதல்ல பேசுனது தான், சரிங்களா? அப்போ ஒரு கட்சியிலேயே வந்து எவ்வளோ முரண்கள் இருக்கு பாருங்க, இவ்வளோ முரண்கள் இருக்குது ஒரு விஷயத்தில், இவ்வளோ முரண்கள் இருக்குது ஒரே கட்சியில், இவ்வளோ முரண்கள் இருக்குது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் தனிப்பட்ட யார் என்ன சொன்னாலும் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன், தனிப்பட்ட விஷயம்னா 4 சவத்துக்குள்ளே இருக்கும், பொதுவில் வரக்கூடாது. ரெண்டாவது பொதுவில் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பொது வாழ்க்கையில் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நடிகராகவே இருக்கிறீங்க, அது வந்து இப்போ ஜெயம் ரவி இருக்கிறாரு, விவாகரத்து வழக்கு கோர்ட்டு நடக்குது, அவர் இழுத்துன்னு திரிகிறார், சுற்றுறாரு கோயிலுக்கு, அங்கே இங்கே கோயில் ஏதோ இங்கே போகிறார். இது வந்து நானாக்கா அந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் உள்ள ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஒரு போகிற போக்கில் ஒரு பொது கருத்தாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம், தவிர கண்டிக்கவோ தண்டிக்கவோ இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. காரணம் கேட்டால் அது அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க அம்மாவே வராங்க, நான் ஜெயம் ரவி அவங்க அம்மாவே வந்து அந்த ஸ்டேஜில் வந்துருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பொண்ணு கெனிஷாவோட இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஏன்னா அவர் வந்து அரசியல் கட்சியிலே இல்லை, ஒரு பிரபலம்ன்ற அந்த அடிப்படையில் நம்ம ஒரு 2 வார்த்தை பேச முடியுமே தவிர இது சரியில்லை அப்படி சொல்ல முடியாது. கண்டிக்கிறவர்களும் வந்து நமக்கு அது வந்து உரிமை இல்லை, அது குடும்பம் சார்ந்தது. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கண்டிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு தொடுக்கலாம், அது அவங்க பிரச்சனை. ஆனால் பொது வாழ்க்கைக்கு வர விஜயும் ஜெயம் ரவியும் ஒன்றா? நம்ம ஜெயரவி செய்ததை வந்து நம்ம ஆதரிக்கலை, சரின்னு சொல்லலை. ஜெயம் ரவியும் ரவிமோகனும் வந்து கெனிஷாவும் பண்ணது வந்து கேட்டிங்கன்னா ஒரு நடிகராக நம்ம வந்து 2 வார்த்தை பேச முடியும்.
ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லை. ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு, நம்ம எல்லாரையும் ஆளணும்னு நினைக்கிறாரு, பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்துல வந்துடுறாரு, திட்டங்களை அறிவிக்கிற இடத்துல வந்துட்டாரு இல்லையா, பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிற இடத்துல வந்துட்டாரு. அப்போ பொது வாழ்க்கைக்கு வந்த ஒருத்தர் வந்து அது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ என்னன்னா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக சரக்கு நைட் அடிச்சுட்டு மறுநாள் காலைல டாஸ்மாகை இழுத்து முன்னு சொல்லி போராடுவாரா? அப்போ அதை ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஏங்க நைட்டு சரக்கு அடிச்சு அது தனிப்பட்ட வாழ்க்கைங்க. நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு காலையில் டாஸ்மாக் மதுக்கடையால் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, பேசுவீங்களா? சொல்லுங்கள். ஏன் இந்த மகளிர் கூட்டத்திலே தான் என்ன பேசியிருந்தோம்? எதெல்லாம் முக்கியமானது? டாஸ்மாக் குறித்து பேசவே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் பல கடைகள் திறப்பாருன்னு அர்த்தம். இது இப்போ திமுக ஏற்கனவே அவங்க டாஸ்மாக்லாம் நாங்கள் மூடுவோங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கடைசி இந்த கடைசி மாதம் வரைக்கும் அந்த மூடுற நடவடிக்கைலாம் எதுவுமே கிடையாது. அதுதான் இப்போ புரியுதுங்களா? ஃபண்டு வேணும். 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, தொடர்ந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு பணம் தேவை. அப்போது இவ்வளோலாம் இருக்குது இல்லையா, அதனால தான் அவங்க ரன் பண்ணுறாங்க. அப்போ நீ இந்த இடத்துல நீ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை, இந்த திட்டங்கள்லாம் நான் செயல்படுத்தணும்னு சொன்னால் எனக்கு இவங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. என்ன ஏன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கடன் வாங்கி நிர்வாகம் பண்ணுறாங்க, வட்டி கட்டுறாங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே. இப்போ நீங்கள் என்ன சொன்னால் நிதி ஆதாரம் பெருக்கிறதுக்கு என்ன வழி? இதெல்லாம் செய்யறதுக்கு என் நிதி இப்போ சீமான் சொல்கிறாருல்ல, அவர் பார்வையில் சொல்கிறாருல்ல, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் நிதியை எப்படி கொண்டு வருவேன்றதை அவர் சொல்கிறாருல்ல. அதெல்லாம் நீங்கள் சிரிக்கிறீங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு கட்சிக்கும் இந்த மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய கட்சிக்கும் மக்கள் அடிமை தளத்திலிருந்து மீட்டக்கூடிய கட்சிக்கும் வித்தியாசம் இதுதான். நாம் தமிழருக்கும் மற்ற கட்சிக்கும் வித்தியாசம் இதுதான். இவங்க அடிமையாக வச்சுருக்கிறாங்க, அவங்க அடிமை விலங்க உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இவ்வளோ தான் வித்தியாசம். நீயும் இன்னொரு எஜமான ஆகிட்டு எங்களுக்கு. ஏன்னா திமுகவில் ஒரு எஜமான் இருக்கிறாங்க, எடப்பாடி ஒரு எஜமா இருக்காரு, இப்போ நீ ஒரு புதுசாக ஒரு எஜமான வந்துடல, அவ்வளோதான். எங்களை அடிமை பண்ணுறதுக்கு வர அது அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, தனிப்பட்ட வாழ்க்கையாவது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருக்காங்க. அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும். நீ என்ன சொல்ற, வரும்போதே எப்படி வேணா இருக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வரும்போதே வில்லங்கத்தோட வர என்னன்னு கேட்டீங்கன்னா வில்லங்கன்னா என்ன, திரிஷாவோட வர. எவ்வளோ அசிங்கம் இல்லைம்மா இது, எவ்வளோ தப்பு இல்லையா அது? நீ குடும்பத்தில் உனக்கு 1000 பிரச்சனை, நீ குடும்பத்தில் வீட்டுக்குள்ள 4 சவத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது, அதுவும் ரகசியமாக இருக்கணும். ஆனால் நீ பப்ளிக்காக வர, அப்போ நாளைக்கு என்ன செய்வேன்? என்ன பெரிய இது, மும்பையில் இருக்கிற மாதிரி ரெட் லைட் ஏரியா ஒன்று தொடங்கி ஆரம்பிச்சுட்டேன். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சு, கல்கட்டாவில் சோனாகஞ்ச் இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அதுவும் பக்கத்துலேயே இந்த சைடில் ஏதாவது ஒரு ஊரில் பனையூர் பக்கத்தே போடு. அப்போ அப்படி தானே இருக்குது. ஒரு மனசாட்சி இல்லாத பார்த்தீங்கன்னா நீ பொண்டாட்டியை ஜெயிக்கிறதுலாம் ஒரு இதுவாக அது சாதனையாக, ஒர்த்து இல்லைன்னு பேசுறிய நீ, நியாயமா? அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அந்த பெண்மணி மனசுல எவ்வளோ கஷ்டம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது அந்த ஒரு வார்த்தை யாருமே அந்த டைமில் இது 24 வருஷம் குடும்பம் நடத்திட்டு ஒர்த்து இல்லைன்றான். அவங்க சொன்னால் என்ன ஆகும் இவன் நிலமை? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், சிரிக்காதீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, சங்கீதா அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேங்க, 2 பிள்ளையை பெற்றுட்டேன், அவன் ஒர்த்தே இல்லைங்க அப்படி சொன்னால் எப்படிமா இருக்கும்? என்ன ஆகும் இவன்? என்ன ஆகும் தெரியுமா? எப்பவுமே அந்த மாதிரி, அதுவும் பிரிஞ்சு போகும்போது அது சொல்லக்கூடியது இருக்குது பாருங்க, கேவலமான விஷயம். கணவன் மனைவி பிரிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவள் எனக்கு குழம்பு ஊற்றல, சோறு போடல, எனக்கு இப்படி இருந்தா அப்படி இருந்தா. கமல் வாழ்க்கையில் கடைசியாக முடிக்கும் போது நான் சொல்கிறேன், கமல் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கமல் வாழ்க்கையில் நிறைய பேர்ன்றதை விட வாணி, சரிகா, லிஸ்ட்டை நமக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். வாணி, அதுக்கப்புறம் இவங்க சரிகா, அதுக்கப்புறம் கௌதமி, இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியல, பப்ளிக்காக வரல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது
இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாணிக்கும் கமலுக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னாக்கா அவங்களுக்கு வாரிசு இல்லை, ஆனால் அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் 80கள்லேயே அவங்களுடைய பிரிவு வந்துடுச்சு, சரிங்களா. 80கள் இறுதியில் நினைக்கிறேன் பிரிவு வந்துடுச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கமலுக்கு வந்து குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது அந்த டைமில். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அவர் வந்து இன்னொரு குழந்தை, அதாவது அவருக்கு வந்து குழந்தை வேணுன்றதுக்காக இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா பதில் சொன்னாங்க, அப்படி ஒரு செய்தி வருது, அதை மறுத்துருக்கணும்ல இவர். இல்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவர் சொல்லலை. உடனே அவங்க சொல்லாதனால இவங்க கோவப்பட்டு என்ன சொன்னாங்க, வாணி அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு செய்தி போயிருக்கலாம் அவங்களுக்கு இடத்துல. பட் இப்படி ஒரு செய்தி வந்த உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நான் வந்து அதாவது ஒரு பெண்ணாக அவங்க சொல்கிறாங்க, என்ன அந்த மாதிரி சொல்லாதீங்க, என்கிட்ட குறைகள் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி சொல்ல, நான் வந்து ஒரு அந்த டைமில் குமுதம் நினைக்கிற சில பத்திரிகைகள் வந்துச்சுன்னா, நான் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் உலகன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அந்த சைடு தகுதியில் இருந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, பேச்சு சொல்கிறேன். அது மாதிரி பிரிஞ்சு போகும்போது அந்த காயப்பட்டு பிரியக்கூடாதுன்ற, காயப்படுத்தக்கூடாது, யாரையும் ஒருத்தர் காயப்படுத்தக்கூடாது. பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாமல் பிரிஞ்சு போயிடுது. ஒருத்தர் வந்து தரம் தாண்டி பேசிக்கிறதுல என்ன இருக்குது. அதே மாதிரி தான் கௌதமி பண்ணாங்க. கௌதமி பிரிஞ்சு போகும்போது ஒரு கருத்து சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டால், என் குழந்தையின் பாதுகாப்பு கருதி நான் பிரிஞ்சேன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம், கூட சேர்ந்து கமலோட லிவிங் இன்னும் தாலி கட்டி பொண்டாட்டியெல்லாம் கிடையாது, வாழ்ந்த வாழ்க்கையே கேவலமான ஒரு வாழ்க்கை தான் வச்சுங்களேன். நீங்கள் பொண்டாட்டியாக இருந்தால் கூட சொல்லலாம், சரிகா சொல்லலாம், வாணி சொல்லலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேவலமான ஒரு வாழ்க்கை தான் அது. ஆனால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, என் மகள் பாதுகாப்பு கருதி நான் பிரிஞ்சிட்டேன். எவ்வளோ அசிங்கம்ல, தப்பு இல்லையா அது. ஒருத்தர் நான் என்ன சொல்கிறேன்னா, அசிங்கப்படுத்த, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல, வாழ்ந்துட்டீங்க, விரும்பி வாழ்ந்துட்டீங்க, பிடிக்கலன்னா காயப்படாமல் பிரிஞ்சிடணும். உங்ககிட்ட குறை அங்கிட்ட குறை இதெல்லாம் இப்படி பேசக்கூடாதுன்ற. அதனால் இவன் பண்ணது ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறான்ல, அவங்க சீனியர்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், ஒர்த்து இல்லைன்னு அது மாதிரி அப்படி பேசக்கூடாதுன்ற. மனமுறிவு ஏற்பட்டுச்சு, மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியணும் முடிவு பண்ணிட்டீங்க, இனி அது சேர முடியாத ஒரு கட்டம் வரும்போது யாரையும் காயப்படுத்தணும். நாம் எதுக்கு அதை பற்றி பேசணும், நீ சொல்லலாம். என்னன்னு கேட்டால், நீங்கள் இது என்னுடைய ஃபேமிலி மேட்டர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய இதை கட்சி பணியை நீங்கள் பாருங்கள், இது என்னுடைய ஃபேமிலி மேட்டர், அதை சொல்லியா இது நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, எனக்கு வந்து என்னுடைய ஹர்ட்டை நான் பார்த்துக்கிறேன், அது அவ்வளோ ஒர்த்து இல்லை. அது திமிர் இல்லை, அது ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறது. ஒருத்தர் ஏமடா 2 பிள்ளையை பெற்றுக்கிட்ட கேட்க வேண்டிய வருதுமா வராதுமா, இன்னும் கூட கோபமாக கேட்கலாம், நான் முன்னாடி கேட்க முடியாது.